களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயமானவர், மகா இரக்கமுள்ளவர். அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு, விடுதலை, ஆசீர். நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பிதான் இந்த தொலைக்காட்சி அமைத்து இந்த நிலையம் நடப்பித்து வருகிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று, எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மத்தேயு 24:14 படிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், இறை அரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும், பின்னர் முடிவு வரும். இதனால் திருவருகை காலம், திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்திலே அவரை பற்றி, அவருடைய ஆட்சியின் காரியங்களை பற்றி சொல்லி எல்லா மக்களும் உணரப்பட வேண்டும் என்று தான் இந்த அமைப்பு. எனவே அவருடைய வார்த்தையை கேட்க நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, மாலை வேலைக்காக உமக்கு கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகின்ற காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா நாட்கள் நெருங்கிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே அந்த கிறிஸ்து இயேசுவை குறித்து நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு செய்திதான், வாக்கு மனிதன் ஆனார். வாக்கு மனிதன் ஆனார். இந்த கருத்து மிக ஆழமான கருத்து, அற்புதமான கருத்து, நம்மை அவதுக்குள் வழிநடத்துகின்ற கருத்து. பிரியமானவர்களே, வாக்கு மனிதன் ஆனார், வார்த்தை மனிதன் ஆனார். வாய்ஸ் இங்கே ஒரு உருவமாக சென்றது. நாம் பார்க்கிறோம், நம்ம பைபிள்லாம் படிச்சுட்டு இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாம் பைபிளை படிச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, நிறைய மாதா தொலைக்காட்சி அதிகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. மாதா தொலைக்காட்சியெல்லாம் தவறாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடியானுடைய செய்தி, விடுதலை செய்தி கூட நிறைய பேர் பார்த்தினோடு கூட பகிர்ந்து கொள்வது உண்டு. எல்லா துதிகன மகிமையும் அவருக்கே, அவருக்கே. பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது, எல்லாவற்றையும் படைத்த பின் ஆதாமை யாவாலே உருவாக்கினார்கள். கடவுள் ஆதாமோடு கூட பேசுகிறார், தெரியும் இல்லைங்களா? ஆதாமோடு கூட பேசுகிறார். எப்படி பேசினார்? ஒரு சவுண்ட், சத்தம் வருது. திரும்பி பார்க்குறாங்க, அங்க சத்தம் தான் வருது, சவுண்டு வருது. சவுண்டு, சத்தத்தை, ஒளியை யாராவது பார்க்க முடியுமா? இல்லை. ஆதாமோடு கடவுள் பேசினார். ஆதாம், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்து பழத்தையும் சாப்பிடு, ஆனால் இந்த மரத்தை பழத்தை, ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தை பழத்தை மொத்தம் சாப்பிடாது, சாப்பிட்டா சாகவே சாவா என்ன அந்த ஆதாமுக்கு சொன்ன வார்த்தையை பார்க்கணும் இல்லைங்களா? ஆதாம் எப்படி கேட்டிருப்பார், எப்படி விழுந்திருப்பார் பார்க்கணும். வாய்ஸ்.
அதே போல நீ பார்க்கும் பொழுது நோவாவுடைய காலத்திலே பாவம் பெருகி போனது பார்க்க முடியுது. அப்போ நோவா மாத்திரம் நீதிமானாய் இருக்கிறார், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். கடவுள் நோவாவிடம் சொன்னார், நோவா எல்லாம் அக்கிர நினைஞ்சு போச்சு, என் பார்வையிலே நீர் உண்மை உள்ளனாய் நீதி உள்ளனாய் இருக்கிறபடினாலே நான் உன்னை காப்பாற்றி விடுகிறேன், நீ ஒரு பெட்டகம் செய், அந்த பெட்டகத்தை நீ குடும்பத்தை சொன்னார். இப்படி இதெல்லாம் சொன்னது யாருக்கு தெரியும்? அந்த நோவாவுக்கு தான் தெரியும். நோவாவுக்கு தெரியும். அந்த சவுண்ட், அந்த ஒளி, அந்த வார்த்தை சவுண்டு, அது அவரு தான் கேட்டார், மற்றவங்களே யாரும் கேட்டது. நோவாவை பெட்டகம் செய்கிற பொழுது மக்கள் எல்லாம் என்ன செய்யற, என்ன பண்ற, ஒரு பெட்டகம், அதாவது கப்பல் மாதிரி கப்பல் செய்யறேன்னு கணக்கு சொன்னார். கட்டாந்தரையிலே கப்பல் கட்டுகிறார் நோவா. ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அங்கே செய்கிறார். இல்லைங்களா? எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்னடா கடவுள் சொன்னாரா, அவர் தான் எல்லாம் உண்டாக்குனாரு அவருக்கு. இப்படி நோவா காலத்திலே கடவுள் அவரோடு கூட பேசினார், யார்கிட்டையும் பேசல. நோவா கீழ்ப்படிந்து கடந்து செயல்பட்டார். அது விடுங்க. ஆபிரகாம் காலத்தில் பார்க்கிற பொழுது கடவுள் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாம் என்று அவரோடு பேசினார். ஆபிரகாம் என்று பேசினார். அந்த வார்த்தையை வேற யாரும் கேட்கல, ஆபிரகாம் மட்டும்தான் கேட்டாரு. அந்த ஆபிரகாம் வாழ்க்கை பார்க்கணும் இல்லைங்களா? கடவுள் ஆபிரகாமோடு கூட பேசிய போது அந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் தன் சொந்த நாட்டையெல்லாம் விட்டுட்டு அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போயிட்டு அங்கே பெரிய ஒரு நிலையை கொண்டு வந்தார். கடவுள் ஆபிரகாமோடு கூட பேசினார். அவர் பேசினார், மற்றவங்களுக்கு யாரும் தெரியாது. ஆபிரகாமோடு பேசினது ஆபிரகாம் தெரிஞ்சு. இதெல்லாம் கொஞ்சம் அமர்ந்து சிந்தித்து நாம் பார்ப்போம் என்றால் மிக மிக அருமையான கருத்தாய். ஆதாமோடு நோவாவோடு ஆபிரகாமோடு பேசினார். அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின மோசேயிடம் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், எப்படியெல்லாம் வழிநடத்தியிருக்கிறார் பார்த்தாரா? இல்ல, அவரு மோசே மாத்திரம் அவருடைய பணத்தை பார்த்து உணர்ந்துட்டு வேற யாரும் உணரல. இது நான் அதிகமா சொல்ல தேவையில்லை, நீங்க எல்லாம் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அறிந்துட்டு இருக்கிறீங்க. நோவா மோசேயிடம் பேசுகிறார். இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய பொழுது எப்படி பகலிலே மேகமாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். எல்லா மக்களும் உணர்ந்தாங்க. ஆனால் ஆண்டவரை யாரும் பார்க்கவில்லை. பகலிலே மேகம், இரவிலே அக்னி தம்புமாக அங்கே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி போய் நாம் பார்க்கிறோம். இப்படியாக கடவுள் யாரும் கண்டதில்லை, பார்த்ததில்லை, அதுவும் பார்த்ததில்லை. அப்படியே வந்துட்டு இப்படி பார்க்கறதுனால கடவுளை யாரும், அதாவது ஒரு சிலர் தான் பார்த்திருக்கிறார்கள், மற்ற யாரும் பார்க்கல. இப்போ கடவுள் சில இறைவாக்கினபடியா பேசியிருக்கிறார். அந்த இறைவாக்கினர் அதை அவர் உணர்ந்துட்டாங்க. அவங்க மற்றவங்களுக்கு சொல்றாங்க. அதை சில பேர் கேட்டாங்க, சில பேர் கேட்கல. இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது. மக்கள் ஆண்டவரை காணாததுனால, கேட்காதனால அவங்க யாரும் உணரல. கடவுள் அவங்களுக்கு ஆதாம் கிட்டே கடவுள் சொன்னார். ஆனால் ஏவா இல்லைங்களா, நோவா ஆபிரகாம் எல்லாம் கடவுள் யார் என்று பேசினாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கடந்து வந்தாங்க. இப்படியாக இருக்கிற பொழுது உலகத்திலே பல நிலைகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தார் ஆண்டவர். அந்த அன்பான ஆண்டவர் பார்த்தார்.
அந்த வாக்காக இருக்கிற வார்த்தையாக இருக்கிற அந்த அன்பு ஆண்டவர் பார்த்தார். இதை நம்ம வெளிப்படுத்தணும். இதை வெளிப்படுத்தணும் தான் வாக்கு மனிதனாக வெளிப்படுத்தின ஒரு கருத்தை பைபிளில் நிறைய இடத்துல இருக்கிறது. நீங்கள் நிறைய பல எழுதுறீங்க, குறிக்கிறீங்க, அப்புறமேல படித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க எப்படி இருக்கும் என்று. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாட்களில் அதை கொண்டு வரணும். எபிரேயர் புத்தகம் எடுங்க. எபிரேயர் புத்தகம் எடுத்துட்டு அதில் முதல் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை நீங்கள் படிச்சீங்களானாக்க, ஓ என்ன அருமையான ஒரு கருத்தை அங்கே விட்டுருக்கார். எபிரேயர் பாருங்க, எல்லாம் புதிய ஏற்பாடு ஒவ்வொன்றும் நத்தியதெல்லாம் வந்துட்டு பின்னாடி எல்லாம் வந்துட்டு அந்த எபிரேயர் திருமணத்தில் அவர் சொல்கிற வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. ஆனால் அந்த இடத்த நான் வந்து தூய உணர்த்துறார். எபிரேயர் முதல் அதிகாரம் 1, 2, 3 வசனம். அதை தயவுசெய்து எடுங்க, பார்க்கலாம். எல்லாரும் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, சந்தோஷம். எபிரேயர் 1, 2, 3. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். நம் மண்மணியாக பேசுகிறார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். இவர் வழியாக படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடர் வழியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அந்த வாக்கு மனிதனான அவரை பற்றி சொல்லப்பட்ட அந்த 3 வசனங்களையும் சிந்தித்து தியானிப்போம் என்றால் மணிக்கணக்காக நம்ம பேசிட்டு இருக்கலாம். அதில் பாருங்கள், கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் வார்த்தையான கடவுள், தந்தையாம் கடவுள், அவருடைய சுடர் ஒளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் அவர் விளங்கும்படி அவர் இருக்கிறார். ஓ மை காட், ஜீசஸ் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்க்கணும். அவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். 3வது வசனம், மக்களை பாவங்கள் இருந்து தூய்மைப்படுத்தி கொண்டு வந்து சொன்னார். அது நாம் பார்க்கிறோம். இந்த மகன் எதுக்காக பிறந்தார்? மத்தேயுல முதல் அதிகாரம் 24 யோசேப்பு சொல்வாரு, மக்களை பாவம் மீட்பதற்காகவே இவர் பிறந்திருக்கிறார். ஏன்? கடவுளை காணாதனால மக்கள் பாவத்தில் அப்படி போயிட்டேன்ட்டாங்க. மோசே சொன்னார், ஆனா அவர் சொன்னது அவர் கேட்டு சில பேர் கேட்டாங்க, அப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. அவருக்கு கடவுளுக்கு கோபமா வந்தது. இவங்க காணா போட்டாங்களே, அழிச்சிட்டு வந்தார். மோசே வந்து, ஆண்டவரே நானா உண்டாக்கிறேன், நீங்க தான் உண்டாக்கிறீங்க, எப்படி அழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அவரை கேட்டு டச்சிங் யாருக்கிட்ட? மோசேவுக்கும் கடவுளுக்கும் தானே டச்சிங். ஆனா மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியல. இதனால மற்றவங்களாம் பாவம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. எனவே தான் கடவுள் மகனை அனுப்புகிறார். மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இந்த வசனம் ஒவ்வொன்றும் பண்ண நிறைய இருக்கிறது. அதுல பார்க்கணும். 1 கொரிந்தியர் எடுத்து பாருங்க. 1 கொரிந்தியர் எடுத்துட்டு அதுல 30வது வசனம், முதல் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்திலே 30வது வசனத்தை நீங்க பாப்பீங்களானாக்க அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எல்லாம் பாவம் பொழுகி நோவா காலத்துல நோவா மாத்திரம் கேட்டான், அவர் போனார். ஆனா மத்தவங்க எல்லாம் அப்படி போனாங்க. ஆனால் நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர்
நம்ம எல்லாம் உண்டாக்கின ஆண்டவர் நம்ம அழித்து விடவில்லை. தன் ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்பி மீட்பராக கொண்டு வருகிறார். பாவ பரிகார பலியாக கொண்டு வந்து செயல்படுகிறார். எத்தனை அருமையான கருத்து இல்லைங்களா? இந்த கருத்தை 1 கொரிந்தியர் 1:30 சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க தயவு செய்து நீங்க குறிச்சு வச்சு படிச்சு பாருங்க. எவ்வளவு அருமையான வார்த்தைக்கும். எபேசியர்ல 3ஆம் அதிகாரத்துல 10-11 வசனமா இருக்கும். எபேசியர்ல 3ஆம் அதிகாரத்துல 10-11 வசனம். அது இந்த கருத்தை தான் அங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அழகா சொல்லியிருக்கிறாங்க. குறிச்சு வச்சு படிச்சாங்க. எபேசியர்ல ஆச்சுங்களா? கொலோசியர் எடுத்து பார்த்தோம்னாக்க கொலோசியர்ல கூட சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். 2ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். இந்த வார்த்தையெல்லாம் படிச்சானாக்க பிதாவாகிய கடவுள் நம்மை படைத்த கடவுள், நம்மை உண்டாக்கின கடவுள் எவ்வளவு அன்பு கொண்டு நம்மளுக்கு செய்திருக்கிறார் பாருங்கன்னு சொல்லிட்டு நாம் உணர முடியும். பைபிள் எடுத்து படிச்சு கொண்டு வரணும். ஆனால் இன்னைக்கு நாட்களில் மக்கள் இறைவசன வார்த்தைக்கு அதிகமாக கொண்டு வரல. அது ரொம்ப மிக கடினமான கருத்து. இறைவசன வார்த்தைக்கு அதிகமாக கொண்டு வரல. கடவுள் யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்க கொண்டு வந்து அங்கே சொல்கிறாங்க. மோசே கிட்ட சொன்னாங்க சொல்லி அந்த மாதிரி நற்செய்தியாளர்கள் அருட்பணியாளர்கள் வழியாக சொல்லப்படுகிறது. ஆனால் இறைவசன வார்த்தையை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது தான் அதை கொண்டு வர முடியும். ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. பைபிள் வார்த்தை நீங்க குறிச்சு படிச்சு பாருங்க. திருத்துவர் பணியில 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும். மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. 17 மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்று அவர் கட்டளை எடுக்கிறார் சொல்லப்பட்டு கட்டளை எடுக்கிறார். எப்படி எல்லாம் பைபிள் எடுத்து இன்னைக்கு படிச்சு கொண்டு வந்தாக்க அவரை பற்றி நல்லா அறிஞ்சு கொள்ள முடியும். அவரை பற்றி அறிஞ்சு அவருக்குள்ளாக நாம் கடந்து போக முடியும் இல்லைங்களா? ஆனால் மக்கள் இறைவசன வார்த்தையை அதிகமாக எடுக்கல. அன்னைக்கு சொன்னது மோசே சொல்லும் பொழுது ஒரு சிலர் கேட்டு மனம் திரும்பி போல்தான் இப்போ ஒரு சிலர் அப்படி கேட்டு அப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா? எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும். அதுக்காகத்தான் விரும்பிட்டார். சரி, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது அந்த வாக்கு மனிதனாரான்னு சொல்ற வார்த்தையை பார்க்கிறது எப்படி ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறான். நீங்க யோவா நற்செய்தி எடுங்க. யோவா நற்செய்தி எடுத்துட்டு முதல் அதிகாரத்தில் அந்த 3, 4, 5 வசனத்தை முதல்ல படிக்கணும். 3, 4, 5 வசனத்தை படிக்கணும். அப்புறமேல அது கீழே அந்த முதல் அதிகாரத்தில் எப்படியெல்லாம் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். யோவான்ல முதல் அதிகாரத்தில் 3, 4, 5 அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டானதில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. பாருங்க, முன்ன சொல்லப்பட்ட வார்த்தை கூட இணைச்சு பாருங்க எப்படி இருக்கிறது. அனைத்தும் அவரால் உண்டான, எதுவும் அவரால் இருக்கும். அந்த ஆண்டவர் தானே இப்படி எல்லாம் செஞ்சிட்டு கொண்டு வந்தார். படைத்தவர், படைப்பின் ஆண்டவர் அப்படியெல்லாம் கொண்டு செயல்பட்டார். அதுதான் துவக்கத்திலே சொல்லிட்டாரு. யோவான் தன் திருமுகத்துல அந்த சொல்லும் போது முதல்ல ஆரம்பிச்சுட்டாரு. 4, 3, 4, 5 வருஷம் சொல்லிட்டாரு. சரி, அப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட இணைந்து நீங்க அப்படியே படிச்சு 14வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தனாக்க அங்கே சொல்றது ஒன்ன கருத்து பார்க்கணும். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில்
இம்மாட்சியை பெற்றிருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர் எப்படி அடுத்த செய்தியை நான் கொடுத்திருக்கோம் வந்திருக்கு, அடுத்த வாரம் இருக்கும். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு பிறந்தான் வந்தான்னு அடுத்த தூயார் உணர்த்திட்டாரு, இப்பயும் உணர்த்திட்டாரு. நான் அடுத்த வாரம் சொல்றேன். வாக்கு, அந்த வார்த்தையை பாருங்கள். 14வது வசனத்தை, வாக்கு மனிதனானார். அன்னைக்கு இறைவசன வார்த்தையாய் அங்க வார்த்தையா இருந்தார் இல்லைங்களா? ஆபிரகாம் ஆதாமோடு பேசின வார்த்தை, அப்படியே நோவா, அப்படியே ஆபிரகாம், மோசே, இப்படி இறைவாக்கின வழியாக பேசின அந்த வார்த்தையான வருவது என்ன ஆனார்னாக்க, வார்த்தை மனிதனானார். அவர் தான் கிறிஸ்து. நம்முடைய குடிகொண்டார். அவர் தான் கிறிஸ்து இயேசு. அவரது மாட்சிமை நாங்கள் கண்டோம். சீடர்களால் சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன், தோமியார் என்ன சொல்ற, தோமியார் இயேசு மறுத்த பின்னாடி உயிர் திறந்த பின்னாடி இன்றைக்கு நான் அவர் அவருடைய காயத்துல விரல விட்டு பார்த்தா கூட நான் நம்ப மாட்டேன்னு சொன்னார் இன்றைக்கு இல்லைங்களா? இங்க யோவான் சொல்றார், நாங்கள் கண்ணால் கண்டோம், காதால் கேட்டோம், தொட்டு உணர்ந்தோம், எனவே தான் அறிவிக்கிறோம் என்று யோவான் திருமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணால் கண்டோம், காதால் கேட்டோம், தொட்டு உணர்ந்தோம், அதைத்தான் நாங்கள் உங்களிடம் அறிவிக்கிறோம் என்று யோவான் திருமுகத்தில் கூறுகின்றார். இங்க பார்க்கணும் இல்லைங்களா? அங்க பார்க்கணும். ஆனால் அந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது அருள் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். எவ்வளவு அருமையான ஒரு கருத்தாய் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். சரி, அந்த வசனத்தோடு கூட நீங்க பார்க்கும் போது அந்த மாட்சி என்ற வர்க்கம், மாட்சி என்பது சாதாரணமான நிலை. அதை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால் அவருடைய எல்லா காரியங்களும் அடர்ந்தான் மாட்சி. அண்ட சராசரம் எல்லாம் படைத்தவர், நம்மை உருவாக்கினவரும் அமான அந்த ஆண்டுடைய மகத்துவம் நிறைந்த காரியங்கள் தான் மாட்சி. அந்த மாட்சி தான் நம்ம இந்த நிலையை மாட்சிமை பெற்றிருந்தான். அந்த மாட்சியை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கின்றார். அவருடைய எல்லா காரியங்களும் அவர் பெற்றிருந்தார். இந்த வசனத்தை நீ பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், அந்த வசனத்தோடு கூட நீங்கள் அடுத்தது 18வது வசனத்தை கூட நினைக்கிறேன். 18வது வசனத்தை எடுக்கலாம். 18வது வசனத்தை நீ படிச்சினாக்க அதுல இன்னும் கருத்து அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. கடவுளை யாருமே என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். நம்ம முன்ன சொன்ன கருத்துக்களை கொண்டு வாங்க. கடவுளை இந்த வாய்ஸ் சவுண்ட் யாரும் பார்க்கல. அதனால கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கம் உள்ளவரும் மகனுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான் இங்கே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பார்க்கணும் பிரியமானவர்களே, கடவுள் அப்பாவும் கண்டதில் இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிற பொழுது ஒவ்வொன்று தூயாவின் உணர்த்துகிறதை நான் அப்படியே சொல்லி வருகிறேன். நீ பார்க்கணும். இந்த விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்திலே நானே படிக்கிறேன், எல்லாம் கேட்கல பாருங்க. 33ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். விடுதலை பயணம் 33லே 20வது, என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். யாருக்கு சொன்னார் இந்த வார்த்தைய? மோசே கிட்ட சொல்றார். இந்த வார்த்தையை மோசே கிட்ட சொல்றார். யாருக்கு முடியாது. அப்படிதான் ஆண்டவர் வார்த்தையா இந்த கடவுள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார். ஆனா அவரு இன்னைக்கு எல்லாரும் பார்க்கும்படியாக இங்கே வெளியே வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பார்க்கும்படியாக அவர் இங்கே வெளிவந்துட்டார்.
இந்த வார்த்தை வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன கருத்தை பார்க்கணும். அதான் நான் சொல்றதை நான் கொண்டு வந்து அந்த மோசையிலே சொன்னேன். யாரும் பார்க்க முடியாது, வாய்ஸை யாரும் கேட்டதா பார்க்க முடியாது, வாய் கேட்கணும். என் அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தோன்றினார் என்று சொல்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கருத்தா இருக்கும். கொலோசியர் புத்தகம் எடுங்க, நானும் எடுக்கிறேன். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தூயாவின் கற்றார் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீ படிச்சு பார்த்தனாக்க அது அருமையான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இறை தன்மையின் முழு நிறைவும் உடலுருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. இறை தன்மை முன்ன பார்த்து சொன்னாங்க, பார்க்க முடியாது, தொட முடியாது, கேட்க முடியாது, வர முடியாது, அப்படி மோசஸ் சொன்னாருக்கு. அப்படிப்பட்ட அந்த நிலை இருந்தவர் இங்க என்ன பண்றாருனாக்க வெளியே வந்துட்டு நமக்கிட்ட வந்துட்டாரு. இறை தன்மையின் முழு நிறைவையும் எப்படி பவர், த பவர் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அவரு முழு உடலூரில் கிறிஸ்து இயேசுவாக நமக்கு தோன்றியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ, இதோ கிறிஸ்து பிறந்தாக்க ஒரு குடியில் கட்டிட்டு இயேசு பிறந்தாருன்னு அங்க போயிட்டு முத்திரம் இல்லை, நின்றுகின்ற. ஆனா உண்மையிலாகவே இந்த இறைவசன வார்த்தைகள் எல்லாம் அறிந்து உணர்ந்து அவருக்குள்ளாக கடந்து போகணும். அப்போ நமக்குள்ளாக இயேசு பிறப்பார், இயேசு நமக்குள்ளாக பிறப்பார். அதெல்லாம் அறிஞ்சு உணர்ந்து போக முடியும். சும்மா வெளியே இது போட்டுட்டு போட்டு அப்படி இது போட்டுக்கல. இந்த இறைவசன வார்த்தை எல்லாம் அறிந்து உணர்கிற பொழுதுதான் நாம் அவரை அனுபவிக்கணும். மோசே பார்க்க முடியாத நிலையில் இருந்தது, ஆனால் அவர் வெளிப்பட்டு நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கிறார்னா எப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கணும் இருக்கும் இல்லைங்களா? ஓ மை காட், ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை நான் சொல்லுகிற பொழுது தூயார் உணர்த்துகிற வசன வார்த்தையில அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தயவு செய்து அந்த நீங்க பார்க்கணும். லூகாஸ் நற்செய்தியை நீங்க எடுத்துனாக்க, லூகாஸ் நற்செய்தியை நான் கொண்டு வரேன், அப்படி கொண்டு வரேன். லூகாஸ் நற்செய்தி எடுங்க. அதுல 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துனாக்க வானதூதர்களோடு கூட அங்க சம்பரிக்கிற ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் இடையர்களுக்கு வானதூதர்கள் காட்சி அளித்து சொல்லுகிறது. இடையர்களுக்கு ஆட்சி சொல்லுகிறது. இடையர்கள் இந்த காலத்துல எப்படி எல்லாம் கிடையாதுன்னு எப்படி போயிட்டு இருக்குது. ஆனா நானும் சகோதரர்லாம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஆடு மேய்க்கிற இடையர்கள், அவர்கள் ஆட்டெல்லாம் ஊட்டி போவாங்க, பட்டி அடிப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இந்த உலகத்தை பற்றி அவ்வளோ தெரியவே தெரியாது அவனுக்கு. இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆடு மேய்ப்பாங்க, ஆட்டு படுப்பாங்க, சாப்பிடுவாங்க, தீங்குவாங்க, இப்படிதான். ஆனால் இந்த காலம் எப்படி போச்சு. ஆனால் அந்த காலம் நான் சொல்கிறேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துங்க இல்லைங்களா? அப்போ அப்படிங்கிறாங்க. ஆடுலாம் போயிட்டு போய்ப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அவங்களும் அவங்க பட்டு கள்ளம் கபடு சூது வாது எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் கடவுள் வானத்தை தோண்டி சொல்றாங்க. நீங்க அந்த லூகாஸ் நதியில 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நீ பார்த்த 13 and 14 வசனத்தை அவன் பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாருன்னு, உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இந்த மாதிரி இந்த வார்த்தையை பார்க்கணும். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு அமைதி. அமைதி இப்போ அவங்களுக்கு ஒன்று இப்படி இயேசு ஆண்டவர் தோன்றிருக்கிறார்னு அந்த இடையர்களுக்கு அங்க வானத்தை சொல்றாங்க. அதை கேட்ட உடனே
அந்த வசனத்தை நீங்க அப்படியே நீங்க கண்டு அப்புறமேல படிச்சு பாருங்க. என்ன பண்றாங்க இடையர்கள்? அந்த ஆற்றெல்லாம் விட்டுட்டு உடனே ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அங்க சொன்னாங்கல்ல, பல சொல்றாங்க, இந்த மாதிரி மாட்டு தொழுத்துல அவர் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க ஓடி போயிட்டு பாக்குறாங்க. அப்ப போய் பார்க்கும் பொழுது அன்னை மரியாவும் குழந்தையும் அங்க பார்த்து அப்படியே உள்ளத்துல புரிஞ்சிட்டு போனாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தமான நிலை வருகிற பொழுதுதான் அவரை நாம் கண்டு அனுபவித்து ருசிக்க முடியும். இல்லைன்னா இல்லை. ஆனாலும் நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் அந்த மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்திருக்கார். வசனம் சொல்லி அந்த இடையர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பின்னாடி என்ன பண்றாங்க தெரியல அவங்க. அது கீழே 20வது வசனத்துக்கு நினைக்கிறேன். 20வது வசனம் பாருங்க. 20வது படிப்பாலும் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. இல்லைங்களா? இந்த கருத்தை நான் சொல்றது என்ன பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். எப்படி எல்லாம் சொல்லப்பட்டு நிற்கும் இல்லைங்க? என் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாக தோன்றியிருக்கும். நல் மனதிற்கு அமைதி உண்டாகும் சொல்லி சூழ்தல் ஓடுறாங்க, பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே அந்த இயேசுவை பார்க்கணும், காணணும், கண்டு அனுபவித்து கொண்டு வரணும். ஏதோ மாட்டு கொட்டாய் மாத்திரம் இல்லை, இங்கே கொண்டு வந்து அணுகணும். அவர்கள் கண்டதை கணது. சரி, இந்த வசனத்தோடு கூட நான் சொல்றது, அந்த வாக்கு மனிதனானார், வார்த்தை மனிதனார்ன்றத எப்படிலாம் கொண்டு போறான்னு பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சாதாரணமான மாட்டு தொழுத்தில் அந்த பிறந்தாரு, அந்த இடையர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. இதெல்லாம் பறந்து போயிட்டு நிறைய ஆச்சு. இயேசு ஆண்டவரே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் வெளிப்படுத்துகிறார். எடுங்க யோவான் நற்செய்தி எடுத்துட்டு நான் முன்னே ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். என்னன்னாக்க நிறைய சகோதரி சொல்லுவாங்க, பிரதர் நீங்க சொல்ற இறைவசன வார்த்தையெல்லாம் நாங்கள் எழுதுறோம், குறிக்கிறோம், படிக்கிறோம், நீங்க சொல்றது அப்படின்னு நல்லா இருக்குங்க. நான் திக்குவாயன். ஆனாலும் கடவுள் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு வச்சிருக்கிறார். அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவன் ஆனாலும் கடவுள் வச்சிருக்கிறார். எல்லா துதிக்கான மகிமையும் அவருக்கே. யோவான் எடுத்துட்டீங்களா? யோவான் நட்சத்திரத்துல 14ஆம் அதிகாரத்தில் எடுங்க. 14ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அதுல 9, 10, 14ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம். அதுல முதல் 9ஆம் வசனம் படிங்க. என்ன சொல்லுது? இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது போலாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி சொல்லலாம்? யாரு? சீடர். இயேசு பிரசவம் பண்ணிட்டு வந்திருக்கிறான்னாக்க அங்க சீடர் சொன்னேன், இயேசுவே தந்தைங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் அவரு சொல்றாரு, ஐயோ என்ன பார்க்கறது அவரை பார்த்த மாதிரியேப்பா. இந்த வார்த்தையை எவ்வளவு பார்க்கணும். நான் சொன்னேன் நேற்றுக்கு தானே சொன்னதுக்கு, யாரும் பார்க்க முடியாது, யாரும் கேட்க முடியாது, அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் தான் இங்கே வந்து நமக்கிட்ட மனுஷனாக வந்து நமக்கு வந்து அன்றைக்கு மாட்டுத்தொழுத்தில் பிறந்து வந்து அன்றைக்கு. அப்போ மாட்டுத்தொழில் பார்க்கும் பொழுது, அந்த கொட்டையில் பார்க்கும் பொழுது யாரை பார்க்குறோம்? அவரை பார்க்குறோம். கண்ணுக்கு புலப்படாத அவரை பார்க்கிறோம். மகா மகிமை நிறைந்தவரை அவரை பார்க்கிறோம். அவர் தான் இங்கே வந்திருக்கிறார். அவர் தான் இங்கே வந்திருக்கிறார்.
இயேசு அன்னைக்கு சீடர்கள் சொன்னாங்க, இப்போ மாட்டு தொழுத்தில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து, மாட்டு தொழுத்தில் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்வாரு, என்னை பார்க்கிறவன் அவரையே பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான கருத்து இருக்கு இல்லைங்களா? இருக்கு கருத்துக்கள் ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்க்க முடியும். சரி, அந்த 9ஆம் வசனம் படிச்சுக்கிட்டு அடுத்து 10வது வசனத்தை படிக்க பாருங்க, என்ன சொல்கிறது? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. அவர் தான் எல்லாம் சொல்லி இப்படி சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறார் இல்லைங்களா? நானா இல்லை, நான் என்னை காண்கிற அவங்க. அப்ப அவரே முன்னுக்கு இருந்து அங்க அவுட்புட் பண்ணிட்டே இருக்கிறாரு, அங்க சொல்றாரு. பார்க்கணும், வசனத்தின் கருத்துக்களை ஒவ்வொன்றும் சிந்தித்து தியானிக்கணும். சும்மா வாயில் படிச்சுட்டு போறதோடு மட்டுமல்ல, அது வசனத்தை சிந்திக்கிற பொழுதுதான் அதனுடைய மகத்துவத்தின் காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ தியான மையத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் சொல்லி அது தியானிக்கிறதுக்கு செட்டப் பண்ணுவாங்க. அப்போதான் எஃபெக்ட் அதிகம் ஆகுது. அதே போல பைபிளை படிக்கிறோம், இறைவசன வார்த்தை திருப்பலித்தை படிக்கிறோம்னாக்க வேகமாக படிச்சுட்டு போயிட்டே கூடாது. அந்த வசனத்தை படித்து அந்த வசனம் செய்யணும். அப்போ பார்க்கும்போது தான் நம்முடைய உள்ளத்தின் உணர்வுல கொண்டு வர முடியும். நீங்க இப்படிலாம் சொல்லுகிற பொழுது சொல்லிருக்கு. அப்போ இந்த சிலர் பரிச்சை சேர்த்துக்கு ஒரு மாதிரி போயிருப்பாங்க. அந்த 11ஆம் வசனம் சொல்லுங்க, நான் அடுத்த ஒரு கருத்து சொல்ல போறேன். 11ஆவது வசனம் என்ன சொல்லுது? 11ஆம் வசனம், நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். அவர் எப்படி கொண்டு வர்றாரு? என் வார்த்தையை கொண்டு வந்து என் அன்பானவர்களை பார்க்கணும். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார், எதுக்காக செயல்பட்டார் என்பதை அப்படியே அந்த வசன வார்த்தையை சொல்லிக் கொடுக்கின்றிருக்கும். இயேசு என்னை காண்கிறவன் தந்தையை காண்டான் சொன்னார் இல்லைங்களா? தந்தையை காண்கிறான், நான் என்னை பார்க்கணும் இருக்கு. இந்த இதுல அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 9ஆவது வசனம் படிச்சீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 12ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னா அதுல அங்க சொல்லப்படுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் முன்னாடியே அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. 12ஆம் அதிகாரத்தில் 45வது வசனம், என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னை பார்க்கிறவங்க என்னை அனுப்பினவரையே பார்க்கிறார்னு சொல்றார். வாக்கு மனிதன் ஆனார். என்னை காண்கிறவர்கள் என்னை அனுப்பின அந்த ஒளியாகிய அந்த ஆண்டவரை பார்க்கிறாங்க. கண்ணீரில் காணாத முடியாத அந்த ஆண்டவரை பார்க்கிறாங்க. அந்த மாட்சி மிக்க அந்த ஆண்டவரை பார்க்கிறாங்க தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும் இருக்கும். இது அங்க மாத்திரம் சொல்லப்படவில்லை. நீங்க பிலிப்பியர்ல பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 6 and 7 வசனத்தில் கூட இந்த கருத்தை தான் அங்கு புனித பவுலும் மிக அழகமாக சொல்லுகின்றார். அங்க யோவானிடம் சொல்லும்போது அங்கே சொன்ன வார்த்தை. ஆனா பிலிப்பியர்ல சொல்லுகிற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே அங்க சொல்ற பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலே 6 and 7 வசனத்தில் கூட அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அந்த மாட்சிமை மிக்க இருந்த அந்த ஆண்டவர், மாட்சிமை மிக்க அந்த ஆண்டவர் தான் மனித ரூபத்துல இங்க வெளியாயிட்டு தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி அங்கு கொண்டு வரார். தன்னை தனிமையாக்கி வெறுமை கொண்டு வரார். மாட்டு தெருவத்திலே அவர் பிறக்கிற நிலை எப்படி என்று சிந்தித்து பார்க்கணும் இல்லைங்களா? மாட்டு தெருவத்தில் பிறக்கிற நிலை எப்படி? தன்னையே தாழ்த்தி அவர் கொண்டு வரார். அப்படியா கடவுள் அந்த ஒளியான கடவுள், மாட்சிமிக்க கடவுள், மகத்துவமிக்க கடவுள்,
அன்று ஆதாமோடு பேசினவர், நோவாவோடு பேசின அந்த ஆண்டவர், ஆபிரகாமோடு பேசினவர், மோசேயோடு பேசின அந்த ஆண்டவர், பல இறைவாக்கின வழியாக பேசின ஆண்டவர் அப்படியே நமக்கு இன்னைக்கு நமக்கு மாட்டு தொழுவத்தில் வந்திருக்கிறார். அவரை காணும்படியாக, அவரை கண்டு அனுபவிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, பல ஏற்பாடுகளை பார்ப்போமானால் ஆண்டவர் அங்க அப்படி சொல்லிட்டு இருந்தார். மோசே அதே வேளையிலே கடவுள் இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து இறைவாக்கினர் வழியாக கடவுள் பேசியிருக்கிறார். இறைவாக்கினர் வழியாக. அப்ப இறைவாக்கினர் எப்படி சொல்லுவாங்க? ஆண்டவர் கூறியது, ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிருக்கிறாங்க. ஆண்டவர் கூறினார் என்று அந்த இறைவாக்கினர்லாம் ஃபர்ஸ்ட் அவரே சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறமேல இறைவாக்கினர் வழியாக தேர்ந்தெடுத்து இறைவாக்கினர் வழியாக பேசினார். அப்போ இறைவாக்கினர் ஆண்டவர் கூறுவது இதுதான், ஆண்டவர் இப்படி சொன்னார், அப்படி செய்ய சொன்னார். அது முடிஞ்சு. புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது இயேசுவே இந்த உலகத்துக்கு அவர் சொல்றார், நான் சொல்றது, நான் சொல்வது, நான் செய்வது, என்னை காண்பது, தன்னையே வெளிப்படுத்தி அங்க கொண்டு வர. ஓ மை காட், ஜீசஸ்! இதை நாம் உணர்கிற பொழுது அந்த வாக்கு மனிதனாளருடைய மகிமையுள்ள காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். நான் சொல்லிட்டு வர புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது நம்ம கோயிலில் போகும்போது நற்செய்தி வாசிக்கிறதெல்லாம் அந்த குருக்கள் வாசிப்பாங்க இல்லைங்களா? அது அன்று பார்க்கும். அது நாம் படிக்கும்போது அந்த 4 நற்செய்தி வாசிக்கணும். அதில் நான் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் பேசுகிட்டு அன்னைக்கு அப்படியே சீடர்களை ஆரம்பிச்சு திருத்தலை ஆரம்பிச்சு அவர்கள் சொல்வது ஆண்டவர் இப்படித்தான் சொன்னார், ஆண்டவரை கண்ணிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நாம் ஆண்டவரை அனுபவிக்கணும். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் மனு உருவாக வந்தார். எதற்காக வந்தார் என்று அனுபவிக்கணும். அவருடைய மாட்சிமிக்க காரியங்களை நம்ம வாழ்க்கையில உணரும்படியாக மாட்டு துருவத்திலே பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது எல்லாம் வல்ல கடவுளை பார்த்து நாம் அவரை மகிமைப்படுத்தணும், அவரிடம் மன்றாடணும். அவர் மன்றாடுகிற பொழுது எல்லாம் வல்லவரும் எல்லாம் நல்லவரும் பரிசுத்தருமான அவர் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கணும், பொங்கெடுத்து ஊற்றாக வந்துட்டே இருக்கணும். ஆனால் சில முக்கியமான கருத்துக்களோடு கூட போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தந்தையாம் கடவுளோடு கூட எப்படி நிலைப்பட்டிருந்தார் என்று சிந்தித்தனாக்க எவ்வளவு அருமையான வார்த்தை. வசனத்தை எடுத்து படிச்சு கொண்டு வரணும். நான் இதில் கூட சொல்லிருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த இறைவசன வார்த்தையோடு கூட போட்டுக்கணும். தந்தையோடு கூட எப்படி அவர் இருந்தார். கொலோசியர் புத்தகம் விடுங்க. கொலோசியர், நான் இறைவசன வார்த்தை கொலோசியர் புத்தகம் முதலதிகாரத்தில் 15வது வசனம் நினைக்கிறேன். தூயார் 15வது வசனம். அந்த தலைப்பு என்ன பாருங்க, கிறிஸ்துவின் மேன்மை. கிறிஸ்துவின் மேன்மை. கிறிஸ்துவின் மேன்மை. மாட்டு துழுவத்திலிருந்து பிறந்த அந்த கிறிஸ்து இயேசுடைய மேன்மை சும்மா மாட்டு கொட்டாயில ஏலா அப்படின்றல, அவரு மேன்மை எப்படின்றத இங்க கொலோசியர் புத்தகத்துல முதலதிகாரத்துல 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பார்த்துனாக்க நம்முடைய உள்ளம் பூரிட்டு போயிடும். படிங்க. அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல், கடவுளுடைய சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. எல்லாரும் எல்லாம் பைபிள் படிச்சுட்டு விரல வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அவர் தலைப்பேறு. சிந்திக்கணும். இறைவசன வார்த்தையோடு கூட நினைக்கும் போதுதான், இறைவசன வார்த்தையை சிந்திக்கும் போதுதான் அவருடைய மகிமையும் மாண்பும் மேன்மையும் மகத்துவம் எல்லாம் உணர முடியும். அந்த வசனத்தின் காரியங்களை பாருங்க இருக்குது. படைப்பினத்திலும் அவர் தலைப்பேறு. என் அன்பானவர்களே, அவர் தந்தையோடு கூட எப்படி இருந்தார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த கருத்துக்கள் நிறைய இருக்கிறது.
முன்ன சொல்ல நேரத்துக்கு தெரிஞ்சு சொன்னீங்களா, என்னை காண்கிறவன் தந்தையே காண்கிறான். தந்தை நான், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். அப்போ அவர் சொல்ற தந்தையாம் சொல்ல இருக்கும். இப்போ நான் இன்றைக்கு சொல்லுகிற கருத்து பார்க்கும், தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார் இல்லைங்களா? அப்போ இப்படி வார்த்தை வந்து அவுட்டிங் வெளிப்படுத்துகிற கருத்து. அந்த அது குலசேரியில் முதல் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பார்த்தீங்களா, தந்தையோடு கூட எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்ட்டு அந்த 15ஆம் வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அது கிறிஸ்துவின் மேன்மென்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த வசனத்தை அப்படியே படிச்சுனாக்க அழகான கருத்துக்களை அவருடைய பக்கத்தில் காணொலி பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும், அறிந்து அவருக்குள்ளாய் கடந்து போக முடியும். அந்த 15ஆம் கிறிஸ்து மேன்மை பற்றி படிங்க. அப்புறமால உட்காந்துட்டு வீட்டில் பிடிச்சிங்க 15ஆம் அந்த 15ஆம் வசனத்துலேருந்து அப்படியே படிச்சுவாங்க. இதை நான் சொல்லுகிறது பொழுது பிரியமானவர்களே, இன்னுமாக பார்க்கும் பொழுது அதே குலோசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க இந்த கருத்தை அங்க இன்னும் அழுத்தி உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கும். தந்தையோடு கூட எப்படி இருக்கிறான் கருத்து உனக்கு தெரியும். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், இறை தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. இறை தன்மையின் முழு நிறைவும் கிறிஸ்து இயேசுக்குள் குடிகொண்டு இருக்கிறது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும், அண்ட சராசரங்கள் எல்லாம் உருவாக்கினவர், எப்படியெல்லாம் மக்களை வழிநடத்தினவர், செங்கடலை இரண்டால் பிளக்கப்பட்டது, ஒரு தரத்தில் வந்து உண்டாக்கினது இல்லைங்களா? இப்படிலாம் உண்டாக்கின அந்த கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இறைத்தன்மை, அந்த வல்லமை, அன்பின் வல்லமை, இரக்கத்தின் வல்லமை, மகிமையின் காரியங்கள், மாட்சிமையின் காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் அந்த உடலில் வெளிப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ மை காட், எனக்கு விட்டு இந்த வசனத்தின் காரியங்களால் சிந்திக்க நான் தியானம் பற்றி எப்படி இருக்கும் பாருங்க இல்லைங்களா? பல ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி எலியா ஜெபம் பண்றார், நெருப்பு இறங்கி வருகிறது, அங்கே அற்புதம் நடக்கிறது. எசேக்கியேலை பார்க்கிறோம், பார்க்கிறோம், இறைவாக்கின் வழியாக எத்தனை அற்புதம் நடந்ததில்லை, மோசே வழியா எதெல்லாம் பார்க்கப்படுது, அத்தனை காரியங்களும் இங்கே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்து அவுட்புட்டிங் நடக்கிறது. அதான் சொல்றார், இறைத்தன்மையின் முழு நிறைவும் அன்பு, இரக்கம், பரிவு, பாசம், மகிமை, மாட்சிமை, வல்லமை, கிருபை எல்லாம் 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 கிறிஸ்து இயேசுக்குள் இருந்து வெளிப்படுகிறது. அவர் தான் மாட்டுத்தொழுத்தில் பிறந்திருக்கிறார். சரி, முதல் பாயிண்டை பார்த்தோம், தந்தையோடு கூட இருக்கிற அந்த உறவுகளை பார்த்தோம். இரண்டாவது நான் சொல்ல பார்க்கணும்னு இருக்கும், அந்த இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் நமக்காக வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தோடு கூட எப்படி டச்சிங், உலகத்தோடு உலக மக்களோடு கூட எப்படி டச்சிங் ஆகிட்டு கடந்து போறாருன்றது பார்த்தோம்னாக்க அது நமக்கு ஒரு வழித்தொன்றலாய் பாடமாக உற்சாகத்தில் கொண்டு வரும். நீங்கள் குலோசியர் பத்து மட்டும் தானே, அதே குலோசியர் பத்தில் முன்ன 15 படிச்சு தானே, இப்போ 16 படிங்க. ஏன்னா தூயார் உணர்த்துறாரு, 16 படிங்க. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கற்புலனாகுபவை, கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. என்ன அண்ணா அக்கா என்ன சொல்றீங்க, தம்பி தங்கச்சி, என்ன வார்த்தை இல்லைங்களா? இன்னைக்கு நாமெல்லாம் சிலர் பேர், சில சகோதரி சொல்லுவாங்க, இவங்க தான் எனக்கு முக்கியத்துவம், இவங்க தான் எனக்கு அப்படி, இந்த அரசியல் தான், இந்த ஆட்சி தான், இந்த மந்திரி தான்,
இந்த ராஜா தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க என்ன சொல்லுது? அதாவது கிறிஸ்துவின் மேன்மை பற்றி அந்த தலைப்பில் சொன்னால் அந்த 15ஆம் வசனம் படித்தோம். இப்போ 16-17 வசனம் படிக்கும்போது உக்கு போகணும் வசன வார்த்தைகள் இருக்கிறது. என் அன்பானவர்களே, ஆண்டவரிலே கடந்து செயல்படுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு சாதாரண நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரியே, ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள இணைந்து அவரோடு மறந்து வருகிற பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்க ஊரிலே, உங்க பகுதியிலே, உங்களுடைய மக்கள் மத்தியிலே ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். வைத்திருக்கார். அதுதான் நாங்கள் சொல்லப்பட்ட வார்த்தை நினைச்சு பார்க்கணும். அதுக்கு விரிவுகள் தான். அந்த இயேசு மாட்டுத்திருவத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்மளே பிறக்கும் என்றால் நாம் அந்த ஒரு அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து வருவர்களா இருக்கிறோம் என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி அந்த கிறிஸ்து பிறப்புடைய காரியங்கள் நான் தூயார் உணர்த்தினால அந்த செய்தியை நான் கொண்டு வருகிறேன். பார்க்கணும் இல்லைங்களா? சரி, அந்த 16-17 வசனத்தை படிச்சுக்கிட்டு நீங்க இந்த கருத்தோடு கூட அந்த கடல் உலகத்தோடு கூட எப்படிலாம் செயல்படுகிறாங்கிற கருத்தோடு கூட நீங்க பார்ப்பீங்கன்னு பார்த்தினாக்க நீங்க அடுத்து ஒரு கருத்தை நீ பார்க்கணும். நீங்க எபிரேயர் நேற்றுக்கு எபிரேயர் திரும்பத்தை படிச்சுன்னு நினைக்கிறேன். எபிரேயர் திரும்பத்தில் 1 அதிகாரத்தில் 2வது வசனம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தா கூட மீண்டும் ஒரு வாட்டி படி. எபிரேயர் திரும்பத்தில் 1 அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவரையே எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். அது நேற்று தினத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், சென்ற காலத்தில் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாவற்றையும் படைக்கிறது அவர்தான். திருமணமாகாதவரா? திருமண காரியம். குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தில் யார் உண்டாக முடியும்? இல்லைங்களா? குழந்தை பாக்கியம் யார் உண்டாக முடியும்? அவர்தான் உண்டாக்க முடியும். இன்னைக்கு பார்த்தனாக்க மருத்துவர்லாம் கைவிட்டுப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்தான் மருத்துவர், தெய்வீக மருத்துவர் அவர்தான். அவர் சொன்னா, அவர் தொட்டா எல்லாம் ஆகுது. அவர் மாட்டுக்கு இல்லைங்களா? அதுதான் சொல்லப்பட்டிருக்காங்க. அவர் இந்த உலகத்தின் காரியங்களிலே கடந்து செயற்பட்டார்னு பார்த்தோம்னாக்க மிக மாண்புக்குரிய மகத்துவமுரிய காரியங்களா இருக்கிறது. சிந்திக்கணும். நாமெல்லாம் உலகத்தில் வாழ்கிற மக்கள் அவரை அறிந்து அனுபவிக்கிறவர்களா இருக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்ல வருகிறேன். நானும் சகோதரர்கள் எங்கேயோ எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இறைவசன வார்த்தையை நான் வாசித்து சிந்திக்கிற பொழுதுதான் அவருக்குள்ளாக நுழைய முடிந்தது. அவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து அனுபவித்து இன்னைக்கு இந்த நிலையில் நாங்கள் செய்கிறோம் என்றால் இதெல்லாம் சாதாரணமான மனிதனுடைய நிலைகள் அல்ல, அவருடைய நிலை. அதனால்தான் இந்த நாட்டை சொல்லுகின்றேன். அவரை அப்படியே படுத்தி கொண்டு போவார். முன்ன பார்த்தோம் தந்தையோடு கூட எப்படி அவருடைய காரியங்கள் இருக்கிறது என்று. இப்ப நாம் உலகத்தோடு கூட அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அடுத்த ஒரு கணிதம் உலகத்திற்கு வேற ஒரு கணிதம் நான் இது சொல்லுகிற பொழுது பார்க்கணும். பிரியமானவர்களே, மத்திய நற்செய்தி எழுதுங்க. அது மிக முக்கியமான எழுதுங்க. லூக்கா மத்திய எல்லாம் ஆரம்பத்தில் இயேசு பிறந்த குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்திய நற்செய்தி 1 அதிகாரத்தில் Holy Spirit of Jesus 23வது அந்த காரியங்களை அப்படி கொண்டு வரலாம். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் செய்திலாம் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா? வாய்ஸ், ஒளி, வார்த்தை கேட்டேன். அவரு அப்படியே மனுவுருவாகி நமக்காக இந்த உலகத்துல வந்து இம்மானுவேல், கடவுள் நம்மோடு கூட, அன்று அவரோடு கூட பேசினவர், இறைவாக்கினர் வழியாக பேசின ஆண்டவர் இன்று நமக்காக நம்மோடு கூட இருக்க அவர் தானே செய்யப்பட்டு கடந்து வர இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. வார்த்தைகளை சிந்திக்கணும் பிரியமானவர்களே. கடவுள் வார்த்தை இது நான் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய ஒரு சாட்சியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தூயார் உணர்த்ததினால் அது சொல்லி தரணும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது நம்முடைய கிராமத்தில், கிராம பங்கில், மக்கள் மத்தியில் எல்லாம் குடி வச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் பல விதமான ஆடம்பரமான நடையில வச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அவன் மற்ற சமயத்தை சார்ந்தவன். அவன் வந்து எல்லாம் எப்படி இயேசு பட்டுருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் அப்படிலாம் கேட்டார். அவர் கொஞ்சம் உள்ள உணர்வு தான் கேட்டார். நான் வா சொல்லிட்டு உட்கார வச்சு நானும் அவருக்கிட்ட பைபிள் எடுத்து பழைய ஏற்பாட்டில் எப்படிலாம் கடவுள் செஞ்சிட்டு இருந்தார், புதிய ஏற்பாட்டில் வரும்போது எப்படிலாம் கடவுள் செய்யப்பட்டாருன்னு சொல்லி, அந்த இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், எதுக்காக வந்தார், எல்லா மக்களும் பாவத்தை போக்குவதற்காக அவர் வந்தார்னு அப்படியே சொல்லிட்டு வரும்போது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அவன் கண்ணு கலங்கிடுச்சு. அப்படியே நான் சொல்லிட்டே இருக்கிறேன், அவன் கண்ணு கலங்கிடுச்சு. அப்புறமா அவங்ககிட்ட கேட்டேன், என்ன கண்ணி அழுகிற திக்கு போற நினைக்கிறேன். அந்த சகோதரன் சொன்னார், இதுவரை நான் இதை அறிந்ததில்லை, ஆண்டவர் தான் என்னை அறிய வைத்திருக்கிறார்னு சொல்லி அன்றைக்கு அவன் கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே இதெல்லாம் உங்களுடைய சித்தம் அப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அவன் கண்ணு கலங்கிடுச்சு. அப்ப கண்ணு கலங்கிடுச்சுன்னாக்க எப்படி ஆண்டவரை அந்த சகோதரன் அறிந்துகிட்டான். இன்னைக்கு அந்த சகோதரன் கிறிஸ்தியேசுக்குள் ஞானஸ்தானம் எடுத்து அவங்களுடைய குடும்பம் முழுசுமாக ஞானஸ்தானம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏதோ உலக பிரமாணம் நினைக்கும். இன்னைக்கு நம்மளாம் அவரே நினைக்கும், அவர் மனித கடந்து வரணும். எல்லா மக்களும் மீட்பு பெற, பாவ மன்னிப்பை கொடுக்கிறதுக்காக, பாவ மன்னிப்பு கொடுத்து பாவத்தை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருக்குள் இணைத்துக் கொள்வதற்காக, கடவுளோடு கூட இணைத்துக் கொள்வதற்காக அவர் தானே வந்திருக்கிறார், மாற்றுத்திறந்து வந்திருக்கிறார். அந்த சகோதரனுக்கு சொல்ல அவன் அப்படி கண்ணீர் விட்டான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த நாளிலும் பிரியமாகவே இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்றால் எல்லா மக்களுக்கும் செல்லப்பட வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இதுதான். கிறிஸ்தியேசுடைய கொடியில போட்டுட்டு நாம் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் சொல்வதற்காகத்தான். இன்னைக்கு கேரல்ஸ் எல்லாம் அங்கங்க தெருவா போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க போத இதுக்காக இருக்கும். இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய காரியங்கள், கிறிஸ்து யார், எதற்காக பிறந்தால் சொல்லி காட்டுவதற்காகத்தான் அங்கே வாழ்க்கணும். நன்றி பக்கம் சொல்லுவது நிறைய சொல்லணும். நன்றிக்கும் கடவுள் இயேசு தந்தையோடு கூட எப்படி செயல்பட்டார், இந்த உலகத்தோடு கூட எப்படி செயல்பட்டார், மனிதனோடு கூட எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று தான் பார்க்கும். வாக்கு மனிதனார். எனவே நான் இந்த கருத்தைகளை சொல்லுகிற பொழுது எப்படிலாம் இருக்கிறது. இந்த யோவான் நற்செய்தியை நாம் தயவு செய்து எல்லாரும் எடுங்க. நான் இந்த வார்த்தையை நமக்கு யோவான் நற்செய்தி அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். இந்த செய்தியை, இந்த செய்தியின் தலைப்பு வந்து என்ன தலைப்பு? இன்னைக்கு எனக்கு வாக்கு மனிதனாரார் இல்லைங்களா? அந்த வாக்கு மனிதனாரார் என்ற செய்தியை நான் பார்க்கும் பொழுது, ஒன்று யோவான் நற்செய்தியில முதல் அதிகாரத்தில் 2வது வசனம்
வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். கடவுளோடு இருந்தார். வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். நேற்று முன்னாடி சொன்ன வார்த்தைலாம் அப்படியே லிங்கப் பண்ணி பாருங்க. எப்படி இல்லைங்களா? அவரோடு இருந்தார். அந்த ஆண்டவர் தான், அந்த கடவுள் தான் வாக்கு மனிதனானார் என்று இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கே 14வது வசனத்தில் வாக்கு மனிதனானார், வாக்கு மனிதனானார் கொண்டு வந்தார், வாக்கு மனிதனார். எனவே அன்பானவர்களே, வார்த்தையான கடவுள், வல்லமை மிக்க கடவுள், கிருபை நிறைந்த கடவுள் இன்று மாட்டு தொழுத்து நமக்காக பிறந்திருக்கிறார் என்றால் இதற்காக இந்த கிறிஸ்துமஸ் வருகிற நாட்களிலே நாம் பார்க்கிறோம். நான் அடுத்தது இந்த யோவானில் 1:2 படிச்சுங்க. 4:5 படிக்கும் பொழுது அது அருமையான ஒரு கருத்தை கொண்டு வந்துட்டு இருக்கும். 4:5 படிக்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இல்லைங்களா? அந்த ஒளி. எனவே அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே இந்த செய்தியை ஆண்டவர் தானே தரும்படி தூய ஆவியிலே உணர்த்தினார். வாக்கு மனிதனானார். அந்த வாக்கு எப்படி நாம் அதை அனுபவித்து கொண்டு வர நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். இந்த கிறிஸ்து பிறப்பின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். ஜெபிப்போம். நான் தேடும் ஒரு நிறைவு உன்னில் கண்டு கொண்டேன், வான்தேவன் உன் பிறப்பில் உமதன்பு கண்டேன். நான் தேடும் ஒரு நிறைவு உன்னில் கண்டு கொண்டேன், வான்தேவன் உன் பிறப்பில் உமதன்பு கண்டேன். வாரும் இயேசுவே எங்கள் அன்பின் நேசரே, வாரும் இயேசுவே எங்கள் அன்பின் நேசரே. நான் தேடும் ஒரு நிறைவு உன்னில் கண்டு கொண்டேன், வான்தேவன் உன் பிறப்பில் உமதன்பு கண்டேன். மண் படைத்தாய் விண் படைத்தாய் நிறைவில்லையோ, பொன் படைத்தாய் பொருள் படைத்தாய் நிறைவில்லையோ. மண் படைத்தாய் விண் படைத்தாய் பொன் படைத்தாய் பொருள் படைத்தாய், என்னை படைத்து எனில் படைத்தாய் நிறைவில்லையோ. இறைவா, நிறைவடைய பாலகனாய் பிறந்தாயோ. வாரும் இயேசுவே எங்கள் அன்பின் நேசரே, வாரும் இயேசுவே எங்கள் அன்பின் நேசரே. நான் தேடும் ஒரு நிறைவு உன்னில் கண்டு கொண்டேன், வான்தேவன் உன் பிறப்பில் உமதன்பை கண்டேன். அன்பு இல்லை அமைதி இல்லை எம்மிடையே, உண்மை இல்லை உவகை இல்லை உலகினிலே. அன்பு இல்லை அமைதி இல்லை உண்மை இல்லை உவகை இல்லை, இந்த நிலை மாறிடவோ அப்ப வடிவிலே. இறைவா, மனு உருவாய் மைந்தர் எமில் மலர்ந்தாயோ. வாரும் இயேசுவே எங்கள் அன்பின் நேசரே, வாரும் இயேசுவே எங்கள் அன்பின் நேசரே. நான் தேடும் ஒரு நிறைவு உன்னில் கண்டு கொண்டேன், வான்தேவன் உன் பிறப்பில் உமதன்பை கண்டேன். எங்கள் மீது அன்பு செலுத்தி எங்களை மீட்பதற்காக குழந்தை வடிவிலே மனிதனாக மாற்றுத் தொழுவிலே அவதரித்த எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களோடு குழந்தை வடிவிலே நீர் பிறக்கப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே எங்கள் மனதிலே நீர் பிறந்து தோன்றி எங்களை வழிநடத்தப் போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதோ எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வாரும் இயேசுவே எங்கள் உள்ளத்திலே, வாரும் இயேசுவே எங்கள் குடும்பத்திலே, வாரும் இயேசுவே
எங்களை குணப்படுத்த வாரும் இயேசுவே, எங்களுக்கு வழிகாட்ட வாரும் இயேசுவே, எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க நீர் வாரும் இயேசுவே. அப்பா, இதோ அன்று ஆடு மேய்க்கிற இடையர்களுக்கு காட்சி கொடுத்து ஆண்டவரே உமதை வெளிப்படுத்தினீரே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆன்மா, சரீரத்தை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளத்திலே பிரிந்து, எங்கள் குடும்பத்திலே பிரிந்து எங்களை ஆட்சி செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகமெல்லாம் படைத்து ஆண்டவரே நிறைவில்லை என்று சொல்லி ஆண்டவரே, இதோ எங்களையும் படித்து நிறைவில்லை என்று சொல்லி ஆண்டவரே எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே எங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்த உமது அன்பின் மகத்தான ஆண்டவரே நிலைக்காக உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இந்த இறை செய்தியை கேட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்திலே வாரும் ஆண்டவரே, அவங்கள் பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா கஷ்டங்கள் எல்லாரையும் மாற்றும் ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தாரும் ஆண்டவரே. அப்பா, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதோ இந்த இறை செய்தியின் வழியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, குடும்பத்திலே அமைதியும் சந்தோஷமும் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அமைதி தரும் வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலே பதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.